நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவருமான விஜய் தனி விமானம் மூலமாக டெல்லி புறப்பட இருக்கிறார். 11 மணிக்கு சிபிஐ அதிகாரிகளினுடைய குழுவின் முன்னிலையில் 11 மணிக்கு ஆஜராக வேண்டும் என்பதுதான் அவருக்கான அந்த வாதமாக அந்த சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சரியாக ஒரு 11 மணி அளவில் சிபிஐ அலுவலகத்தில் விஜய் இன்றைய தினம் ஆஜராகி இந்த கரூர் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக தனது விளக்கத்தினையும் அதே போல சிபிஐ அதிகாரிகள் கேட்கக்கூடிய அந்த கேள்விக்கான பதிலையும் இன்றைய தினம் முன்வைப்பார் எனவும், இன்றைய தினம் மட்டும் அவருடைய விசாரணை பத்தாது என்பதனால் நாளையும் அவரிடம் விசாரணையினை மேற்கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. பல்வேறு அடுக்கடுக்கான கேள்விகளும் அதே போல எந்தெந்த மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது என்பது போன்ற விளக்கங்களையும் இன்றைய தினம் சிபிஐ அதிகாரிகள் விஜயிடம் கேட்க இருக்கிறார்கள். அதே போல அந்த அனுமதி என்பது, அதாவது கூட்ட நெரிசலுக்கான அனுமதி பெறுவதற்கான அந்த கட்டுப்பாடுகள் ஒப்புதல் வழங்கப்பட்டிருந்தது. 15க்கும் மேற்பட்ட கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தது. அந்த கட்டுப்பாடுகள் முழுவதுமாக மீறி இருப்பதாக காவல்துறை தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த நிலையில் அந்த கட்டுப்பாடுகள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய அந்த பிரச்சார கூட்டத்தின் பொழுது மீறப்படுகிறது. அதே போலதான் கரூரிலும் மீறப்பட்டிருக்கிறது என்பதுதான் காவல்துறை தரப்பிலான அந்த வாதம். அந்த நிலையில் அந்த கட்டுப்பாடுகள் மீறும் பொழுது தமிழக வெற்றி கழகத்தினுடைய நடவடிக்கைகள் என்னவாக இருந்தது, அதற்கான ஏற்பாடுகள் மாற்று ஏற்பாடுகள் ஏதேனும் செய்யப்பட்டதா, ஏதேனும் திட்டங்கள் இருந்ததா என்பது போன்ற கேள்விகளும் முன்வைக்கப்பட இருக்கிறது. ஓரிரு மாதங்களுக்குள்ளாக அவருடைய அடுத்த கட்ட பிரச்சார பயணங்களும் அரசியலுக்கான பிரச்சார பயணங்களும் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இன்றைய தினம் இந்த சிபிஐ விசாரணையினை விஜய் எப்படி எதிர்கொள்வார் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருந்து வருகிறது. சிபிஐ அதிகாரிகளினுடைய கேள்விகளுக்கு விஜய் எப்படி பதில் சொல்வார் என்பதும், அதே போல ஏற்கனவே அந்த முக்கிய நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், அதே போல மதியழகன் உள்ளிட்டோரிடம் எந்த மாதிரியான விசாரணைகளை மேற்கொண்டார்கள், அவர்கள் என்ன மாதிரியான விளக்கத்தை அளித்தார்கள் என்பதனை நடிகர் விஜய் ஏற்கனவே அவர்களிடம் கலந்து ஆலோசித்தும் இருக்கிறார். இந்த நிலையில் அவர்களிடம் கேட்கப்பட இருக்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கு ஏற்கனவே பெறப்பட்ட பதில்களின் அடிப்படையில் மீண்டும் சில கேள்விகள் விஜயிடம் முன்வைக்கப்பட இருக்கிறது. அந்த கேள்விகளுக்கும் விஜய் எப்படி பதில் சொல்வார், சிபிஐ அதிகாரிகளுடைய இந்த விசாரணையினை எப்படி எதிர்கொள்வார் என்பதும் கேள்விக்குறியாகத்தான் இருந்து வருகிறது. இந்த சிபிஐ விசாரணையின் பொழுது பல்வேறு விஷயங்கள் விஜய்க்கு நெருக்கடி ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையிலும் இருக்கக்கூடிய ஒரு நிலையில்தான் இன்றைய தினம் டெல்லி புறப்பட இருக்கிறார். அதிலும் குறிப்பாக சிபிஐ அதிகாரிகள் இந்த பல்வேறு விஷயங்கள் அடுத்த கட்ட பிரச்சாரத்தின் பொழுதும் அவருடைய பிரச்சாரத்தின் பொழுதும் என்ன மாதிரியான நெறிமுறைகள் அதே போல கட்டுப்பாடுகள் பின்பற்றப்படுகிறது என்பது போன்ற பல்வேறு அடுக்கடுக்கான கேள்விகள் விஜயிடம் முன்வைக்கப்பட இருக்கிறார்கள். அந்த கேள்விகளுக்கு நடிகர் விஜய் எந்த வகையில் பதில் அளிப்பார், எதிர்கொள்வார் என்பது தொடர்ந்து கேள்விக்குறியாகத்தான் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் அவருடைய இன்றைய அணுகுமுறை எப்படி இருக்கும் என்பது சிபிஐ அதிகாரிகளினுடைய விசாரணைக்கு பிறகாக நமக்கு தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.